வடை செய்யலாம், பருப்பு வடை செய்யலாம்னு சொல்லி பருப்பு ஊற போட்டிருக்கேன். மெதுவடையா? நான் நிறைய கலர்ஸ் பார்த்தோம், இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வந்து போயிடுச்சு அப்படின்னாங்க. மச்சான், திருமங்கலம் குடும்பத்துக்கு மஞ்சள் கலர் எடுத்துடலாம், தெங்காசி குடும்பத்துக்கு ரோஸ் கலர் எடுத்துடலாம். நாங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு இருந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. எல்லாம் கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி செஞ்சிருந்தாங்க. அது பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராகி. எனக்கு பிரியாணி செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நம்ம பிரியாணி அடுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்துக்கிட்டு மேக்சிமம் கடையில எவ்வளவு பொருள் எங்களால பார்க்கல வந்து அந்த அருவாலே தூக்க முடியல. இப்ப பக்கத்துல இருக்கிற வேலையை செய்து தூக்கி கிழுகு போயிட்டாரு. அப்ப நம்ம ஒரு சைஸ் பெருசா எடுத்துக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு புது வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்பாங்க எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. இன்னைக்கு நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு வெளியே போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து மார்னிங் எழுந்திரிச்சோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சுமே வந்து ஒட்டாவே ரெடி பண்ணிட்டேன். வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால பாப்பாங்களுக்கு வந்து நான் ஒரு மெனு ரெடி பண்ணிட்டு இருந்தா அவங்க ஒரு மெனு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து பாப்பாங்களுக்கு லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸும் பீட்ரூட் பொரியலும் கொடுத்து விட்டுருக்கேன். நம்ம வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு இல்லைங்கிறதுனால பீட்ரூட் பொரியல் கொடுத்துட்டேன். ஆனால் லெமன் ரைஸுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் இல்லாதனால அப்படி கொடுத்து விட்டேன். லெமன் ரைஸ் வந்து சின்ன பாப்பா கேட்டதுனால லெமன் ரைஸ் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. நமக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் வந்து ஒயிட் ரைஸ் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்தியே வந்து சாப்பாடே வச்சுட்டேன். ஏன்னா வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால சாதம் வடிச்சாச்சு. முள்ளங்கி சாம்பார் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடேங்கிறதுனால சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு முள்ளங்கி சாதம் வந்து சாம்பார் வச்சேன். முள்ளங்கி சாம்பாருக்கு கொத்தமல்லி தழை மட்டும் தூவலை. இன்னைக்கு கொத்தமல்லி தழை வாங்கல. அதனால இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். அப்புறம் வந்து தக்காளி விலை ஜாஸ்தியா இருக்கனால ரசம் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ரசம் வந்து கம்மியா தான் வச்சிருக்கேன். 2 தக்காளி போட்டு கொஞ்சமா ரசம் வச்சிருக்கேன். தக்காளி வேலை போய் வாங்கினாதானே தெரியும். அப்புறம் பீட்ரூட் பொரியல் எல்லாத்துக்குமே ஈவினிங் வந்த உடனே பொரியல் கேட்பாங்க. அதனால எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கார்ன் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால அவங்க 2 கார்ன் கொடுத்து விட்டு இது ஈவினிங்க்கும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஈவினிங் வந்து வந்த உடனே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வடை செய்யலாம், பருப்பு வடை செய்யலாம்னு சொல்லி பருப்பு ஊற போட்டிருக்கேன். மெதுவடையா? இது எல்லாமே எக்ஸ்ட்ரா நமக்கு தயிரும் இருக்கு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கும். ஈவினிங் நைட்டுக்கு தான் நம்ம டிஃபன் ஏதாவது செய்யற மாதிரி இருக்கும். அது அப்ப என்ன செய்யறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வெளியே போற ஒர்க் இருக்கு. இப்ப எங்க போறோம் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா அவினாசி வந்திருக்கோம். அவினாசி இருக்குன்னா வண்டி வந்து சர்வீஸ் விட்டு போலான்னு வந்திருக்கோம். வண்டி வந்து சர்வீஸ் விட்டு வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜின்ல இருந்து ஆயில் லீக் ஆயிட்டே இருக்கு. நம்ம அப்பவே கொண்டு வந்து விடலான்னு பார்த்தோம். அப்ப டைமே கிடைக்கல. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. சரி வண்டி விட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். வண்டி வந்து இன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்துல கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா திருப்பூர்ல போய் சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதை இன்னைக்கே வாங்கிட்டு வண்டி வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. வாங்க எங்க போறோம்னு பார்க்கலாம். நம்ம வண்டி விட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அதே வழியில் ஒரு ஸ்டிச்சிங் ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பனியன் மெட்டீரியலில் நைட் ட்ரெஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்த்த உடனே நான் சரி பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம், அது போட்டு பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐயோ மீண்டுமா? அங்கே வந்து XXL எல்லாம் இல்லை, XL வரைக்கும் தான் ரெடி பண்ணுறாங்க. நம்ம இப்போ எந்த ட்ரெஸ் எடுத்து நான் நிறைய கலர்ஸ் பார்த்தோம். இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வந்து போயிடுச்சு அப்படின்னாங்க. சரிப்பா சின்ன பாப்பாவுக்கு எடுக்கலாம்னு சொல்லி கேட்டோம். ஆனால் அதில் வந்து கலர்ஸ் எல்லாம் வந்து நல்லா இல்லை. அதனால வந்து சரி பெரியவளுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வரலாம், சின்னவளுக்கு வேற எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பெரிய பாப்பாவுக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் நல்லா தெரியுதான்னு தெரியல. இது ஒரு மாதிரி சாக்லேட் கலர் மாதிரி. இது கலர் நல்லா இருக்கு அப்படிங்கன்னா சரி இதே எடுத்துக்கலாம். நிறைய கலர் பிங்க் ப்ளூ இந்த மாதிரியே எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த கலர் எடுத்திருக்கேன். போய் பாப்பாவுக்கு போட்டு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த நைட் ட்ரெஸ்க்கு வந்து நான் பாப்பாக்கு 3/4 பேண்ட் கேட்பா. அது 3/4 பேண்ட் வந்து அங்கே இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால ஃபுல் லென்த் பேண்ட் தான் எடுத்திருக்கிறேன்.
இந்த பேண்ட் மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 350 தான். இது செட்டாகவே இது பரவாயில்ல, ஒர்த்தாக தான் இருக்குது. டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது. டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. செட்டா எடுத்ததுனால வந்து டிஷர்ட் பேண்ட் ரெண்டுமே பார்க்கும்போது அழகா இருக்கு. நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா வந்து ஒண்ணுல பேண்ட் ரெடி இருந்தா டாப் இது ஒரு சைஸ்ல வந்து பேண்ட் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. இன்னொரு சைஸ்ல வந்து டாப் எல்லாம் ரெடி டிஷர்ட் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. செட்டா வந்து ஒரு 3 கலர் தான் இருந்துச்சு. பாப்பாட்ட வந்து இந்த கலர்ல எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை அப்படிங்கறதுனால சரி நம்ம எப்பவுமே பிங்க் ப்ளூ அந்த மாதிரியே எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நான் இந்த கலர் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துருக்கேன். மச்சான், திருமங்கல குடும்பத்துக்கு மஞ்சள் கலர் எடுத்துடலாம், தெங்காசி குடும்பத்துக்கு ரோஸ் கலர் எடுத்துடலாம், திண்டுக்கல் குடும்பத்துக்கு பச்சை கலர் எடுத்துடலாம், திருப்பாச்சி குடும்பத்துக்கு அது கிளி பச்சை கலர். நாங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு இருந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு 2 பேத்துக்குமே. அப்புறம் சரி ஒரு எங்கேயாவது டீ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வர்ற வழியில கடை இருந்தா அங்க வந்து பார்க்கிங் வசதி இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப தூரம் வர்ற வழியில பார்த்தா நெல்லை கருப்பட்டின்னு ஒரு கடை இருந்துச்சு. சரி அங்க போய் நம்ம டீ சாப்பிட்டு போலான்னு உள்ள போனா அங்க வந்து சிறுதானிய வகைகள்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. எல்லாம் கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி செஞ்சிருந்தாங்க. அது பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராகி கொழுக்கட்டை, ராகி வடை, வாழைப்பழ பஜ்ஜி வாங்கினோம். 3மே வந்து டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் சுக்கு காஃபியும் நான் வந்து சுக்கு காஃபி குடித்தேன். இவர் வந்து கருப்பட்டி காஃபி குடித்தாரு. ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதனால பாப்பாங்களுக்கு வந்து என்ன பண்ணேன்னா ராகி வடையும் ராகி கொழுக்கட்டையும் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி வீட்டில் போய் நம்ம பாப்பாங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம தான் செய்யறது இல்லை, சரி இந்த மாதிரி கிடைக்கிறப்பவாது வாங்கிடலாம்னு சொல்லி வாங்கியாச்சு. எங்கேயோ ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கேன், போன இடத்துல சாப்பிட முடியல. அதை பார்சல் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் பாசத்தை காட்டுற மாதிரியும் அப்படி காட்டுறேன். இவெல்லாம் நாய். அப்படியே கிளம்பி எங்க வந்துட்டோன்னு பாத்தீங்கன்னா பாத்திர கடைக்கு தான். திருப்பூர் வந்துட்டு பாத்திர கடைக்கு போகாம போறதா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் வந்து தங்கச்சிக்கு வந்து பலகாரம் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்திரம் ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா ஞாபகத்தமாவது இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து பாத்திர கடைக்கு வந்துட்டோம்ல, இங்கேயே நம்ம ஏதாவது பாத்திரம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்ம அடுக்கு இல்லைன்னா சம்படங்க ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இவன்ட்டு அது எப்பவுமே ரெகுலராக இருக்குது, அவங்க வீட்லயே அதெல்லாம் இருக்குது இல்லை, ஹாட் பாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துடலாம், அது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி நம்ம ஹாட் பாக்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இந்த செம்பு சின்ன சின்ன பாத்திரமெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வாங்கலை. சரி நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வண்டி வேற சர்வீஸ் விட்டுருக்கோம், எவ்வளோ ஆகும் என்னன்னு தெரியல அப்படிங்கறதுனால நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க என்ன பொருள் வாங்குறதுனே தெரியல, அந்த அளவுக்கு நிறைய புதுசு புதுசா வச்சிருக்காங்க. சரி நம்ம இன்னைக்கு தங்கச்சிக்கு வேணுங்கிறத மட்டும் வாங்கிக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பார்க்க மட்டும் செஞ்சேன். எனக்கு பிரியாணி செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நம்ம பிரியாணி அடுக்கு ஏதாவது வாங்கலாம். பிரியாணி செய்யற பாத்திரமெல்லாம் கொஞ்சம் திக்கா இருந்ததுனா தான் வந்து நம்ம பிரியாணி செஞ்சோம்னா அடி பிடிக்காது. இங்க வந்து கொஞ்சம் வெயிட்டாவே நல்ல பாத்திரமெல்லாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதில் ஒரு பாத்திரம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமிக்கு வைக்கிற வேலு, அந்த அருவாள் அதெல்லாமே வந்து பித்திரையில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நம்ம கோவிலுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கூட கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரங்க, இந்த பொங்கல் பாத்திரமெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நான் வந்து பித்தளை பாத்திரம்லாம் அதிகம் வாங்கினதில்லை, அதனால நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம பித்தளை பாத்திரமும் வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தங்கச்சிக்கு வந்து இந்த ஹாட் பாக்ஸ் தான் ஒன்று வாங்கினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரங்க எல்லாருமே வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. போன டைம் வாங்கினதுக்கு இந்த டைமே வந்து உங்களுக்கு ரேட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து கீழே வந்து பிளெயின் சம்படங்கள்லாம் வச்சுருந்தாங்க, மேலே வந்து டிசைன் சம்படம்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே அழகாக இருந்துச்சு. இங்க இருக்கிற வேலு, அருவாள் இது எல்லாமே வந்து அழகா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அருவாள் எடுத்தாரு. இது பித்தளையில இருந்துச்சு, நல்லா வெயிட்டாவும் இருந்துச்சு, ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. நம்ம வாங்க வேண்டிய பொருளை தவிர மற்ற எல்லா பொருளையும் ரொம்ப நேரம் வந்து இது என்ன ரேட்டு அது என்ன ரேட்டு, இது டிசைன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டு மேக்சிமம் கடையில் எவ்வளோ பொருள் எங்களால் பார்க்க. அருவா எப்படி பிடிக்கணும்னு தெரியுமாடா? 5 விரல புடிச்சா நழுவுதான்டா செய்யும்.
பார்க்க முடியுமோ எல்லாமே பார்த்தோம். அதில் ஒரு சின்ன சின்ன ஐடியா கிடச்சிருக்கு. இது நம்ம வாங்கலாம், இது வாங்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர்னால வந்து அந்த அருவாலே தூக்க முடியல. இப்போ பக்கத்தில் இருக்கிற வேலையை செய்து தூக்கி கிழுகு போயிட்டாரு. நான் தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க கடைக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னங்காட்டி மறுபடியும் தூக்கி அதிலேயே வச்சுட்டாரு. ஜெனி சிஸ்டர் கிச்சன்ல வந்து ஒரு கைப்பிடி நீளமான கரண்டி வச்சிருப்பாங்க. அது இங்க இருக்கான்னு பார்த்தேன், இங்க எனக்கு கிடைக்கல. அதனால இந்த சட்டு மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் ஃபிட்டிங் கரெக்டா இருந்துச்சு. பாப்பா எல் சைஸ் போடுவா, ஆனா இது எக்ஸல் சைஸ். அப்ப நம்ம ஒரு சைஸ் பெருசா எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே